ஹலோ கைஸ், இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வீடியோ எடுக்கலாமான்னு. அப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட் கடைக்கு தான் வந்திருந்தேன். டீயை குடிச்சிட்டு அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் அல்வா, முந்திரி அல்வா, பாதாம் அல்வா, என்னென்னமோ அல்வாவாக இருந்துச்சு. நமக்கு அந்த பேர்லாம் அவ்வளோவுக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் தான் தெரியும். நெய் ஸ்வீட் இருந்துச்சு, அப்புறம் வெரைட்டி ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் முந்திரி ஸ்வீட்டு இதெல்லாம். அப்புறம் ஹனியில் ஸ்வீட் இருந்துச்சு. ஹனியில் என்ன ஸ்வீட்டுன்னா பக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பேரே புதுசாக இருந்துச்சு. கூட கேக்கு மாதிரியே அந்த ஸ்வீட்டும் இருந்துச்சு. நட்ஸ் எல்லாம் நிறையா வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஸ்வீட்டையும் பார்த்துட்டு அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கொஞ்சமாக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் வாங்கி அதுக்கப்புறம் சின்ன வீடியோவாக எடுப்போம்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ அதெல்லாம் நைஸ் ஸ்வீட்டு, கேக் ஐட்டம்ஸில் வெண்ணிலா, அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் இதில் நம்மளும் அந்த ஸ்வீட் வாங்கிட்டோம். நட்ஸு ஸ்வீட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி அது 240 ரூபா இருந்துச்சு. கம்மியான கிராமில் தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அதை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சும்மா கேக்கெல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன், எதுவும் கேக் வாங்கலாமான்னு. அதுக்கப்புறம் கூட கேக்கு இருந்துச்சு. கூட கேக்கை பார்த்துட்டு சரி கொஞ்சமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன், ரசகுல்லா, தமுருட்டு, அது மாதிரி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருந்தது. அப்புறம் டோனட் இருந்துச்சு. நல்லா பெரிய டோனட்டு இருந்து கலர்ஃபுல்லாக இருந்தது டோனட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கேக் இருந்துச்சு. அப்புறம் நார்மல் பன்னு, வீல் சிப்ஸு, அதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் இருந்தது. நமக்கு தேவையான ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை தான் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாதாம் கேசரி இது சின்னதாக இருந்துச்சு. சரி ஒன்று வாங்கிட்டோம், பாதாம் கேசரி. அதுக்கப்புறம் இது ஜல்லி, உங்களுக்கு தெரியும் இந்த ஜல்லி. அதுக்கப்புறம் இது மில்க் ஸ்வீட். இது பார்க்க நல்லா இருந்துச்சு. மேலே க்ரீம் போட்டு முந்திரி கட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இது சாப்பிட. இப்போ தான் மெயினான ஸ்வீட்டுக்கே வந்திருக்கோம். இது ஹனி ஸ்வீட். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டாக பார்த்தோன்னா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்வீட்டில் டேஸ்ட்டே இல்லை. அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அந்த ஸ்வீட்டை கொடுத்தோம். அவங்களும் இதே டைலாக் சொன்னனால அவங்களும் சொன்னாங்க, நல்லாவே இல்லை, இந்த ஸ்வீட் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதோட அந்த ஸ்வீட்டை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு அந்த ஸ்வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இப்படி வெற்றிகரமாக அந்த ஸ்வீட்டை காலி பண்ணனால அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மிஞ்சினது என்ன ஸ்வீட்டுன்னா மில்க் ஸ்வீட். நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த மில்க் ஸ்வீட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த மில்க் ஸ்வீட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மில்க் ஸ்வீட்டை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தமுருட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பன்னு மாதிரி இதையும் பிச்சிரும்னு பார்த்தா இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிடவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.